ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, ஆதார் பேன் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான 2 அடையாள ஆவணங்கள்லாம் எதுன்னா, அது ஆதார் அட்டையும் பேன் கார்டும் சொல்லலாம். ஆதார் அட்டை நம்ம முகவரிக்காகவும், புகைப்பட ஆவணத்துக்காகவும் பல திட்டங்களை இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேன் கார்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிதி சம்மந்தப்பட்ட முதலீடுகள், பரிவர்த்தனைன்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேன் கார்டு அடிப்படையிலான மோஸ்ட்லி தடுப்பதற்காக தான் மத்திய அரசு ஒரு விஷயத்தை கட்டாயமாக்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பேன் கார்டாக கூட ஆதார் நம்பரையும் இணைப்பது. மத்திய அரசு இதுக்காக பார்த்தீங்கன்னா December 31 தான் கடைசி நாளாக கொடுத்துருக்காங்க. பல முறை இதுக்கு அவகாசம் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா December 31 பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த December 31 உங்கள் பேன் கார்டாக கூட ஆதார் கார்டு இணைக்கலைன்னா January 1 உங்கள் பேன் கார்டு பார்த்தீங்கன்னா செயலிலிருந்து போய்விடும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களால் அந்த பேன் நம்பரை எங்கேயும் பயன்படுத்த முடியாது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் முக்கியமான சேவைகள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வருமான வரி கணக்கே தாக்கல் செய்ய முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாச்சும் வரி ரீஃபண்ட், டேக்ஸ் ரீஃபண்ட் வர வேண்டியது இருந்தால் அது கிடைக்காம போகலாம். மூணாவது, பெரும்பாலான டிடிஎஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இவை எல்லாமே பேன் எண்ணில் தான் வர வைக்கப்படும் சொல்கிறாங்க. அதனால் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி முதலீடு. புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு தேவை. டிமேட் அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு பேன் கார்டு தேவை. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பேன் கார்டு தேவை. ஸோ ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, அதை ஏதாச்சும் விற்பனை செய்யறதுக்காகட்டும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்காகட்டும், இவை எல்லாமே வாங்குறதுக்கு பேன் கார்டு தேவை. சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணலன்ட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட் கூட பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு ஆதாரையும் லிங்க் பண்ணலன்ட்டு உங்கள் சேலரியை கூட ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலரியும் கொடுக்க மாட்டாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த லிமிடெட் கம்பெனிஸில் வரக்கூடிய எல்லா நிறுவனங்களும் கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்க லிங்க் பண்ணிக்கலாம். www.incometax.gov.in. இதில் போய் லிங்க் ஆதார் ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு பேன் நம்பரையும் ஆதார் நம்பர், ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் பெனால்ட்டி 1000 rupees பே பண்ண சொல்லும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு ஓடிபி வெரிஃபைலாம் பண்ண அப்புறமா உங்கள் பேனும் ஆதாரும் லிங்க் ஆயிரும். ஸோ மறக்காமல் December 31 பண்ணிடுங்க. பண்ணலன்னா நிதி சம்மந்தப்பட்ட, முதலீடு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக யாருக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பருக்கு முன்னாடி யாரெல்லாம் பேன் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா 2017 செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்பவே ஆதார் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அதனால் பேன் அப்ளை பண்ணுறப்பவே ஆதார் லிங்க் ஆயிரும். அவங்களுக்கு மோஸ்ட்லி பொருந்தாது. இருந்தாலும் உங்கள் பேன் நம்பர் கூட ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதே வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ யாரால 2017 செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களோ சீக்கிரமாக பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.